பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். மனுக்குலத்தின் சகல பரிகாரத்தையும் இயேசு உண்டு பண்ணின பொழுது சிலுவையில் வைத்து அவர் சில வார்த்தைகளை பேசுகிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இரண்டாவது, மனம் திரும்பின குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறார், உடனடியாக ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்தி மனம் திரும்புதலுக்கான இம்மீடியட் ரெஸ்பாண்டஸ் சால்வேஷன், ரட்சிப்பு. இன்றைக்கு நீ என்னோடு கூட, நாளைக்கல்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்படியே உண்மையாய் சிலுவை வரையிலும் பின்பற்றி வந்த தன்னுடைய தாய், பயாலஜிக்கல் ஃபேமிலி, யோவான் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டிசைபிள், இந்த பயாலஜிக்கல் ஃபேமிலியையும் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியையும் இணைச்சு ஹி கிரியேட்ஸ் அ நியூ ரிலேஷன்ஷிப், புதிய ஒரு உறவை அங்கே உண்டு பண்ணி ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை இந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். அதுதான் சபை, சம்பாத்தியத்தை காட்டுகிறது. அது முடித்துவிட்டு உலகம் முழுவதிலும், உலகம் இதுவரையிலும் பாராத ஒரு அந்தகாரம் வருது. அந்த அந்தகாரம் பயங்கரமானது. பாவத்தின் அடையாளம், தனிமைப்படுத்துதலின் அடையாளம், கைவிடப்படுதலின் அடையாளம், தேவ அமைதியின் அடையாளம். அந்த நேரத்தில் இயேசு சத்தமா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இட் வாஸ் சிம்பிள் ஆஃப் அ broken ரிலேஷன்ஷிப். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு பிதா குமாரன். ஆனால் இப்போ நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார். அதனால் என்ன நடந்துச்சு? பிதான்னு கூப்பிடல, he was crying as God. ஆனால் இந்த தனிமைப்படுத்தப்படுதலின் நடுவிலும் he could cling on God. அவர் இந்த வேதனையின் நடுவிலும், கைவிடப்படுதலின் நடுவிலும் தேவனை பற்றி கொள்ள முடிந்த விசுவாசம் இருந்தது. கூப்பிடுகிறார் அவரை. நம்முடைய பாவ பரிகாரங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இப்படி இதை செய்து முடித்து அந்த அந்தகாரம் முடிந்து 9ஆம் மணி நேரம் அது தாண்டி போகிற பொழுது, அதாவது நம்முடைய நேர கணக்குப்படி பிற்பகல் 3 மணி தாண்டுகிற பொழுது எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொல்ல போகிறார். எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு. அதுக்கு முன்னால் அவருடைய கடைசி அந்த சுவாசம் எடுக்கிற அந்த நேரத்தில், காலையில் 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இப்போ சிலுவையில் தொங்கி இருக்கிறார். நேற்றைக்கு ராத்திரியிலிருந்தே கெத்சமனே தோட்டத்திலிருந்தே அவருடைய வியர்வை வெளியே வந்துச்சு, ரத்தமாக வெளியே வந்துச்சு, தண்ணி சத்து போச்சு, ரத்தம் போச்சு. வந்த இடத்துல கீதரோ நாட்டில் ரத்தம் சிந்தினார். வழிகளில் ரத்தம் சொட்டு சொட்டாக விழுது. அரமனைகளில் விசாரிக்கப்படுகிற பொழுது ரத்தம் சிந்துகிறார். தாடிமுடி பிடுங்கப்படுது. பிலாத்துவின் முற்றத்தில் அடிக்கிறாங்க. ரத்தம் எல்லா இடத்துலையும், ரத்தம் தெருக்களில் ரத்தம். இப்படியே ரத்தம் சிந்தி 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 வர்றாரு. அவரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி, பொதுவாக சிலுவையில் அறையப்படுகிற அந்த கள்ளர்கள் ரொம்ப வேதனை அடையாமல் இருக்கிறதுக்கு, வேதனை உணராமல் இருக்கிறதுக்கு போதை கலந்த ஒரு காடி கொடுப்பாங்க. அதை இயேசுவுக்கு கொடுக்குறாங்க. இயேசு அதை மறுத்தார். வேதம் சொல்லுகிறபடி அவர் தன்னுடைய பாடுகளின் நடுவிலும் அவர் போதை எடுக்கவே இல்லை. வேதனையை மறக்கிற எதையும் அவர் உட்கொள்ளவில்லை. இன்னைக்கு என்னென்ன காரணத்தை சொல்லி போதை எடுக்கிறோம்? இயேசு நமக்கு முன் உதாரணம். அவர் எடுக்கலை. சிலுவையில் அறையிறாங்க. இரத்தம், தண்ணீர் சத்து, வியர்வை எல்லாம் அந்த மலைக்கு மேலே உச்ச வெயிலில் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக தொங்கி கிடக்கிற இயேசு, அவர் முற்றிலுமாய் எல்லா தண்ணி, ரத்தம் எல்லாம் ட்ரைன் ஆயிடுச்சு அவர்கிட்ட இருந்து. இந்த நேரத்தில் இவர் மரணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார்.
ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார். மரணத்துக்கு அருகில் இயேசு இப்போ வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீர நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் நீர் சத்தே இல்லை. பிலாத்துவின் அரமனை முற்றத்தில் வச்சு அவர் சாட்டையால் அடிக்கப்பட்ட நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளட் வாஸ் ட்ரைன்டு. கெத்செமனே தோட்டத்தில் வச்சே அவருடைய நீர் சத்தெல்லாம் வெளியே போயிடுச்சு. பெருமளவு ரத்தம் போயாச்சு, நீர் சத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ மணி நேரங்கள் அவர் சிலுவையில் தொங்கி நிற்கிறார். நம்ம சாதாரணமாக சொல்வோம், டீஹைட்ரேஷன் ஆயிட்டார் அவர். அந்த உஷ்ணத்தில் டீஹைட்ரேஷன் ஆகுது அவருடைய சரீரம். சிலுவை மரணம் இதெல்லாம் கொண்டு வரும். எக்ஸ்ட்ரீம் அளவான இரத்த அதாவது சிந்துதல், சிவியர் டீஹைட்ரேஷன். இதுக்கு மத்தியில் வர்ற ஒரு உணர்வு பர்னிங் தஸ்ட், அதாவது பயங்கரமான தாகம் வரும். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இந்த இடத்துல சரீர பிரகாரமாகவே அவர் பயங்கர தாகமானார். He cried, அவர் சத்தமிட்டு சொன்னார், நான் தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் தாகமாயிருக்கிறேன். பொதுவாக இந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சிலுவை மரணத்துக்கு முன்னால் தான் ஏதாவது கொடுப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தருவேன், என்னிடத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு, அதை பானம் பண்ணுகிறவனுக்கு மீண்டும் தாகம் வராது. அப்படி ஜீவ தண்ணீரை ஆஃபர் பண்ண இயேசு கிறிஸ்து யோவான் 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். அப்படி தாகமுள்ள எல்லாருடைய தாகத்தையும் தீர்ப்பதற்கு தன்னை ஆஃபர் பண்ணி இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல இரக்கம் காட்ட யாரும் இல்லை. ரோம போர் சேவகன் இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு தன் ஹெல்மெட்டை கலத்துறான். அதற்குள்ளே இருக்கிற ஒரு பஞ்சு போன்ற அமைப்பு, அதுதான் மத்திய தரை கடல் பகுதியில் இருக்கிற ஒரு வகை காளான், அதைத்தான் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஒரு ஈட்டியில் குத்தி, ஆமேன், ரோம போர் சேவகர்கள் சிலுவை டியூட்டியில் போடப்படுறவங்களுக்கு மணி நேரங்களாக சாப்பாடு கிடைக்காது. அவங்களுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க், சாதாரணமான ஒரு ஆமேன் ஒரு பானம் இருக்கும், அதாவது போதை இல்லாத பானம், அதை குடிக்க கொடுக்குறாங்க. தோய்த்து அவருடைய உதட்டை நனைக்க கொடுக்குறாங்க. அதை அவர் வாங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. இது ஒரு இரக்கம் காட்டியிருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நான் தாகமாக இருக்கிறேன் இயேசு சொல்கிறாரு. யோவான் மிக தெளிவாக இதை இந்த இடத்துல பதிவு செய்து வச்சிருக்கிறார். வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது, அவர் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது சங்கீதம் 69 அதனுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அங்கே நடக்கிறது. இதே சங்கீதம் 22வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சங்கீதம்
22:15 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இயேசு இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை அனுபவிக்கிறார். உண்மையாகவே இந்த வசனங்கள் சொல்லுகிறபடி அவர் தாகமாயிருந்தார். பாடுகளின் நடுவிலும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கவனித்தார் இயேசு கிறிஸ்து. இது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து முழுவதுமே மனிதனாய் இருந்தார் என்பதை நிரூபிப்பதுதான் நான் தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை. இயேசு வேதனை அனுபவித்தார், பலவீனத்தை அனுபவித்தார், சரீர பிரகாரமான தேவைகளுடையவராய் இருந்தார். ஆனால் இந்த இடத்துல அவர் எப்பொழுதுமே அவர் பாடுகளை ஒரு ஏற்றுக்கொள்ளுகிறவரை போல நடிக்கவில்லை. பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து உண்மையிலே பாடுகளை அனுபவித்தார். அவர் 100% மனிதனாகவே இருந்தார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. இந்த தாகமாக இருக்கிறேன் என்பதை கவனியுங்கள். ஒரு ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் இருந்து வேதனைப்படுகிற இடத்துல 1 drop water, ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்குகிறான், வினவுகிறான், கேட்கிறான். பாவியாகிய மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் தண்டனைக்குள் போய் சிக்கக்கூடாது என்பதற்காக நரகத்தில் மனிதன் அனுபவிக்க வேண்டிய தாகத்தை இயேசு பாவத்தின் தண்டனையாக சிலுவையிலே அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நமக்காக தாகமாகிறார். அவர் தாகமாகிறத பார்க்க முடிகிறது. சரீர பிரகாரமான தாகம், அது அந்த நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக இருக்கும் பொழுது, உண்மையாகவே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு ஆழமான செய்தி, அவர் நமக்காக தாகமானார். அந்த பாவத்தை சுமந்தது நிமித்தம் வருகிற பாடு அவரை தாகத்திற்குள் கொண்டு சென்றது. தனிமைப்படுத்தப்பட்டது பாவத்தினால. அதை அனுபவித்த இயேசு பாவத்தினால் அனுபவிக்க வேண்டியிருந்த தாகத்தையும் அவர் அனுபவித்து நாம் ஆவிக்குரிய ரீதியாக திருப்தி அடைவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அவர் தாகமானார். இனி நான் தாகமடைவதில்லை, நான் திருப்தியாவேன். நாம் திருப்தி அடைவதற்கு இயேசு தாகமாகி இருக்கிறார். கவனிங்க, இந்த நேரத்திலும் இயேசு முழு சுய நினைவாக இருந்து வேத வசனங்களின் நிறைவேறுதலை அவர் கவனிக்கிறார். இந்த பாடுகளும் இந்த அவமானங்களும் விபத்தாக எதர்ச்சையாக வந்ததல்ல, தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் வந்தது. இந்த தாகமும் ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விலையாயிருக்கிறது. மீண்டும் அமைதியை இயேசு உடைக்கிறார். இந்த இடத்துல இயேசு பயங்கரமாய் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு பூரண நேரத்திற்குள் வருகிறதை காட்டுகிறது. இந்த இடத்துல ஒரு ஈசோப்பு தண்டில் தோய்த்து அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா இது பஸ்காவில் பயன்படுத்துகிற ஒரு பொருள். இயேசு கிறிஸ்து நமக்கான பஸ்கா பலியாக இருக்கிறார் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. யாத்திராகமம் 12:22 வாசிக்கிற பொழுது, பஸ்காவின் பொழுது ஈசோப்பு தண்டை பயன்படுத்துறது போல நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற களத்திலே அவருக்காக இந்த ஈசோப்பு தண்டு பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய தாகத்தையும் அவர் அனுபவிக்கிறார். அவர் நமக்காக கருதுகிற தேவனாக இருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை கூட கர்த்தர் நமக்காக கருதுகிறார்.
இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்தி அடைய முடியும். ஏன்னா அவர் தாகத்தின் உச்சகட்டத்தை அனுபவித்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் திருப்தி அடைவான் என்பது நிச்சயம். அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி நிச்சயம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் தாகத்தோடு இருக்கிறீங்களோ இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்கள் தாகங்களை அவர் சுமந்து தீர்த்ததினால் நீங்கள் திருப்தியாக முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen.